ஒரு நல்ல விதமாக நான் யோசித்தேன். ஆனால் இப்போது எனக்கு அப்படி எதுவும் இல்லை. ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் எனக்கு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அவங்கள நான் என் லைஃப்பில் அப்படியே அக்செப்ட் பண்ணி அரவணைச்சி அப்படியே அன்பாக அப்படி இருக்கணுமா? அன்பு காட்டணுமா? நோ, யூ டோன்ட் நீட் டு டூ தட். ஏன்னா நேச்சுரலி நம்மளுக்கு அந்த அன்பு வரல அப்படின்றப்போ காட்ட வேண்டாம். பட் என்ன பண்ணலாம்? வெறுப்பு காட்ட வேணாம். அந்த பர்சன் அப்படி தான், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நடந்துப்பாங்க. பட் நம்ம அவங்கள விட ஓரளவுக்கு புரிதலில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான புரிதல் இருக்குது. அப்போது நம்ம அவங்க லெவலுக்கு இறங்கி ஃபைட்டு பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிரட்ஜை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இந்த பர்சன் அப்படி தான், அவங்க கேரக்டர் அப்படி தான். ஸோ அவங்கள பற்றி நினைக்கும் போது எந்த கோபமும் வர தேவையில்லை, எந்த லவ்வும் வர தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நடந்தது, எவ்வளோ டீப்பாக நீங்கள் ஹர்ட் ஆனீங்க, அதை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். சரி, ஹர்ட் ஆகிட்டோம், இப்போ அந்த பர்சனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ பிரெயின் என்ன பண்ணுது? அங்கேயே இது ரிஜெக்ட் பண்ணுது. இந்த பர்சனுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது. சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், சம்மந்தம் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்? சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதையே நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ண வைக்கணும்? தேவையில்ல. ஸோ அதை அங்கேயே விட்டுடுங்க. அந்த பர்சனையும் அங்கேயே எங்கே சண்டை போட்டிங்களோ அங்கேயே அந்த பர்சனையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சுச்சுவேஷனை ஃபர்கிவ் பண்ணணும். ஃபர்கெட் பண்ண முடியலைன்னா ஃபர்கிவ் பண்ணணும். யுவர் செல்ஃப், யூ நீட் டு ஃபர்கெட் யுவர் செல்ஃப், ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். எதுக்கு? ஏன்னா நீ ஹர்ட் ஆகிட்ட. ஹர்ட் ஆனது தான். என்னால் அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், மைண்டு 1000 விஷயம் சொல்லணும். இது என்ன பண்ணும்? இன்னர் சைல்டை திரும்ப திரும்ப அதை காமிக்கும். எனக்கு நீ அடல்ட் செல்ஃபாக இருந்து நீ பார்த்துக்கலையே, என்னை பத்திரப்படுத்திக்கலையே, அங்கே அப்படி நடந்துருச்சு, இப்போ என்ன பதில் சொல்ல போகிற? அப்போ அது கேள்வி கேட்குது. திரும்ப உங்களை நம்புறதுக்கு பயப்படுது. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஐம் சாரி.